திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். 14 திமுகவில் உள்ள 14 முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. காரணம், தமிழகத்தில் நிகழக்கூடிய அரசியல் மாற்றங்களும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் செயல்பாடுகளும் மிக மோசமாக இருப்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 5 இடங்களுக்கு மேல் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் இருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்ற ஸ்டாலின் அவர்கள் 3854 கோடிகள் மட்டும்தான் ஈட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பாக ஜப்பான் மற்றும் சிங்கப்பூருக்கு சென்று 5000 கோடிக்கு மேலாக முதலீடுகள் ஈட்டப்பட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை எந்த ஒரு நிறுவனங்களோ புதிதாக தொடங்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் கூறியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மரண அடியாக இருக்கக்கூடிய நிலையில் கூண்டோடு தற்பொழுது பாஜகவில் இணைந்த எம்எல்ஏக்களை பற்றியான தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அமைச்சர்களின் மகன்கள் மீண்டும் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் திமுகவில் தற்பொழுது நிகழக்கூடிய கூட்டங்களில் முடிவுகள் எடுக்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக இருந்த எம்எல்ஏக்களோ அல்லது தற்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அல்லது கட்சிக்காக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு உயர் பதவியும் வழங்கப்படாமல் வாரிசு அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் பாஜகவில் இணைந்த திமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள். இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் ரீதியாகவும் பாகுபாடுகள் இன்றி இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாதுரை அவர்களுடன் முடிவடைந்து விட்டது என்றும் தற்பொழுது கூறியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.